ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சண்டே நேற்று என்னோட வேலைகள்லாம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எந்த மாதிரி போச்சு அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி விலாகாக பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆள் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கோதுமை தோசையும் வரமிளகா போட்ட தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே அப்படியே நான் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நீ கொஞ்சம் வேலைகள் எனக்கு அதிகமாக இருக்குது. லஞ்சு செஞ்ச உடனே வெளியே கிளம்புற வேலைகள் இருந்தது. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக லஞ்சு நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம வெளியே போயிட்டு வந்துட்டு திருப்பி ரிட்டன் நமக்கு வீட்டில் ஈவினிங் வேலைகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரமே வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு டிஃபன் முடித்த உடனே அப்படியே நான் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் சாப்பிட்டோன்னே சிக்கன் எடுக்க கிளம்பிட்டு அப்படி. ஸோ அதுக்குள்ள நம்ம வெங்காயம்லாம் வதக்கி விட்டுக்கிட்டோம்னா இது ஆறுறதுக்குள்ளே நம்ம சிக்கன் வந்துச்சு நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் வெங்காயம்லாம் உளிச்சு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நான் ஒரு சிக்கனும் கொண்டு வந்துட்டேன் அப்படி. ஸோ அப்படியே டக்குன்னு கடகடன்னு சிக்கன் குழம்பு தாளித்து விட்டலாம் அப்படின்ட்டு சிக்கன் குழம்பு தாளிச்சிட்ருக்கேன். இளங்கோழியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அப்படி அதை வந்து நான் சூப் செப்பரேட்டாக வைக்காமல் குழம்பாவே சேர்த்து வச்சுறேன். அதாவது எப்படின்னா நம்ம குழம்பு வச்சு நம்ம சூப் எடுத்து குடிச்சிக்கலாம். அது எப்படி குடிக்கலாம் அப்படின்னா நம்ம குழம்பு தாளித்து விட்டு நம்ம தண்ணி விடுவோம்ல, சாந்தெல்லாம் விட்டு வெங்காயம்லாம் வதக்கி விட்டு அதை அரைச்சி விடுவோம்ல, அதெல்லாம் விடும்போதே தண்ணி கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். அதாவது வந்து எப்பயும் வைக்கிற குழம்பை விட கொஞ்சம் சேர்த்து தண்ணியை வச்சு நம்ம எப்பயும் போல் குழம்பு தாளித்து விட்டுட்டோம்னா சிக்கன் வந்து ஒரு 70 to 80% வந்ததுக்கப்புறமேலு அதிலிருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம சிக்கன் சூப்பாக குடிச்சு கொஞ்சம் நல்ல மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம சூப்பாக குடிச்சிட்டு பேலன்ஸ் குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம்னா நல்லா சுண்டி வந்துடும். அது எப்பயும் போல் நம்ம குழம்பாவே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி நம்ம பேலன்ஸ் வெந்திருக்க கறியை அப்படியே நம்ம எப்பயும் போல் வதக்கி விட்டோம்னா குழம்பு வறுவல் எல்லாம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சூப்பும் குடிச்ச மாதிரியாக இருக்கும். செப்பரேட்டாக நம்ம சூப் வைக்க டைம் இல்லை அப்படின்னா இளங்கோழியாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம சூப் குடிச்சிக்கலாம். நாங்கள் அப்படியே நம்ம சூப் குடிச்சிட்டோம். நாங்கள் இப்போ பேலன்ஸ் இருக்க குழம்பு தான் நான் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். எப்பயும் போல் எக் இதெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். நான் லஞ்சு முடிச்சுனே நல்லா ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற வேலைகள் இருந்துச்சுன்னு சொன்னால அதனால் வெளியே கிளம்பினேன். நான் கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் போய் கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் வாங்கி கொண்டாந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா சண்டே கொஞ்சம் இன்றைக்கி ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் எனக்கு வேலைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் மதியமே கிளம்பி போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு லஞ்சு முடிச்சு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு திங்ஸ்லாம் வாங்க கிளம்பிட்டேன். கொஞ்சம் கேக் செய்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் இல்லை. எசன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இல்லை. மைதா இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் சரி அதுவும் இல்லை சேர்த்து கையோடு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரே வேலையை முடிஞ்சிடும். அதனால் இது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்த மைதா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே கேக் செய்யும்போது நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு பொருள் இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொரு டைமுக்கு நம்ம கடையில் போய் வாங்கிட்டுங்கிறது நமக்கு ஒத்து வராது. மேக்ஸிமம் இது மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோக்காக நான் கேக் செய்கிறதும் ஒன்று, வீட்லேயே அதே போல் நம்ம எப்போ நம்ம குழந்தைகள் கேட்குறோமோ டக்குன்னு சும்மா 1 கப் மட்டும் போட்டு கொஞ்சமாக ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் ஒரு 10 பீஸ் மட்டும் ஆகிற மாதிரி கூட நான் பேக் பண்ணி எடுத்து கொடுத்துருவேன் நான். அதனால் எப்போவுமே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மைதா இது போல் நான் சர்க்கரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம கேக் செய்கிற ஒவ்வொரு டைமுமே வந்து சர்க்கரை போய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுடர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் மொத்தமாக நான் பவுடர் வந்து இது போல் சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படின்னா கேக் செய்யும் போது டக்குன்னு 1/2 கப்னா 1/2 கப் மட்டும் பவுடராக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து எப்பயுமே சர்க்கரை இது போல் பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு மைதாவையுமே மேக்ஸிமம் அதில் எப்பயுமே ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன் நான். 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நான் அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீடு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் டைம் இருக்குது, நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வாரம் ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே வீட்டில் இல்லை. பாப்பா தம்பி 2 பேருமே ஸ்கூலுக்கும் கொண்டு போவாங்க, ஈவினிங் வீட்டில் வந்தும் சாப்பிடுவாங்க. அதனால் ஸ்நாக்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் டைம் இருந்துச்சு. இல்லைன்னா இந்த மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி கேக் வேலைகளை நான் போக மாட்டேன். ஏன்னா மற்ற நாள்களுக்கு எனக்கு டைம் இருக்கும், சண்டே எனக்கு டைம் இருக்காது. சரி இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஏன்னா காலையிலே நான் டிஃபன் எல்லாம் முடிச்சோடனே நான் நான்வெஜ் சமைச்சனால மதியத்துக்கு மேலே கொஞ்சம் டைம் இருந்தனால சரி கேக் செஞ்சு இன்றைக்கி எடுத்து வச்சிடலாம், இந்த வாரத்துக்கு ஆகிற ஸ்நாக்ஸுக்கு சரியாக போயிடும் அப்படிங்கிறக்காக கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா திங்ஸுமே நான் எடுத்து வச்சுருவேன். ஏன் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்ம செல்ஃபில் திரும்பி ஒவ்வொரு திங்ஸை எடுத்துகிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் மொத்தமாக எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு தான் நான் கேக் செய்யவே ஆரம்பிப்பேன். கேக் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் கேக் டின்னில் வந்து இது போல் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் இந்த கேக் பார்த்திங்க அப்படின்னா நான் ஓடிஜியில் தான் பண்ணுறேன். நான் லாஸ்ட் வீக் ஸ்நாக்ஸுக்கு வந்து கப் கேக் தான் பண்ணி வச்சுருந்தேன். 2 ஃப்ளேவரில் பண்ணி வச்சதுனால ஒரு 3-4 நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு கரெக்டாக இருந்துச்சு. சரி அப்புறம் 2-3 நாள் விட்டுட்டு வெறும் கேக்கே சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு 2-3 நாள் பேலன்ஸ் விட்டுட்டு இந்த வாரம் வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டு வந்து கேக் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி இது போல் தூவி விட்டுட்டு ஓடிஜியில் ஒரு 40 நிமிஷம் வச்சு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேக் ரெசிபி வீடியோ இந்த வாரம் உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணுறேன். இன்றைக்கி என்னோட வேலைகள்லாம் எந்த மாதிரி போச்சு அப்படிங்கிறக்காக சின்ன கிளிப்ஸாக தான் நான் எடுத்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். சண்டே பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி தான் என்னோடய வேலைகள்லாம் போச்சு. அதை காலையில் எப்பயும் போல் கோதுமை தோசையும் வரமிளகா போட்டு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிவிட்டு மதியத்துக்கு சிக்கன் ரெடி பண்ணி டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வாரம் ஸ்நாக்ஸுக்கு அதை வந்து இப்போ கம்மிங் நெக்ஸ்ட் இந்த நடக்கிறோம்ல இந்த வாரத்துக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு ஏதோ ஒன்று வேணும். ஸோ கண்டிப்பாக வந்து வேறு ஏதாவது பண்ணுவேன். சரி அடிஷ்னலாக இந்த கேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ 2 பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு
நம்ம சௌரியமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கேக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு என்னோடய வேலைகள் இந்த மாதிரி மட்டும்தான் போச்சு எனக்கு சண்டே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். இந்த விளாக் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விளாகில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த மாதிரி விளாக் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.